ஒழுக்கம்தான் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எந்த காரியத்திலையும் எந்த இதுலையும் நம்ம முன்னேற முடியாது. 3 டிசிப்ளின், 3 ஒழுக்கங்கள். 1 பிசிக்கல் டிசிப்ளின், 2வது மாரல் டிசிப்ளின், 3வது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். உடம்பை எப்படி வச்சுக்கணும், உன் உடம்புக்கு நீ என்ன சாப்பிடணும், உன் உடம்புல உனக்கு என்ன நோய் இருக்கு உனக்கு தெரியும், அதை நீ கரெக்ட் பண்ணிக்கோ. 2வது மாரல் டியூட்டி, உன்னை பெத்த அப்பா அம்மாக்கு நீ என்ன செய்யணும், உன் பொண்டாட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன் பிள்ளைங்களுக்கு நீ என்ன செய்யணும், உன் சொசைட்டிக்கு நீ என்ன செய்யணும், உன்னுடைய நாட்டுக்கு நீ என்ன செய்யணும். ஜாஸ்தியாவும் இல்லாம கம்மியாவும் இல்லாம கரெக்டா செய். 3வது ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், நீ ஹிந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், இல்ல கிறிஸ்டியனா இருக்கலாம், எந்த மதத்துல பிறந்தியோ அதுல எந்த சடங்குகள் இருக்கோ என்ன இருக்கோ அதை கரெக்டா செய். தானா சந்தோஷம் வரும், தானா சக்தி வரும். ஈகோவை கிரஷ் பண்றதா ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஈகோவை கிரஷ் பண்ண வந்தா ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஆண்டவனுங்கிறது இங்கேயும் நமக்குள்ளதான் இருக்கு. இந்த நான் இப்படி நான் அப்படி இவ்வளவு பணம் பொண்டாட்டி பந்தம் சொந்தம் அது இது அப்படி செய்யணும் ஆசைகள் எல்லாம் வச்சுட்டு அந்த நிம்மதியே இருக்க முடியாதுங்க. When ambition ends, then only peace begins. ஆசைகள் எப்போ உங்களுக்கு குறையுதோ அப்போதான் நிம்மதி தானா மேலே வரும். ஜீசஸ் ஆகட்டும், அல்லா ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், எல்லாருமே பவர்ஃபுல் தான். எங்க அவங்க பவர்ஃபுல் ஆகுறாங்க சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல வைக்கிறீங்கிறதுல தான். கிரியேஷன், when there is a creation, there should be a creator. படைப்பு இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகணும். Without a creator there is no creation. எஸ், ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும், நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். ஆண்டவனுடைய படைப்பில் எப்படி சொன்னா இந்த உலகமே எல்லாம் ஜியாகிரபிக்கல், எல்லாம் ஆண்டவனுடைய ஒரு கால்குலேஷன். பூமி, சமுத்திரம், மேகங்கள், மலைகள், இதெல்லாம் கரெக்டாக அது உலகம் நடக்கிறதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி ஆண்டவர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மனுஷங்க வாழ்றதுக்கு இந்த உலகத்துக்கு அப்பப்போ மழை வர்றதுக்கு, நல்ல காற்று எல்லாமே இதாகிறதுக்கு பெரிய பெரிய மகான்கள், தபஸ்விகள், யோகிகள், அவர்களுடைய மெடிடேஷன், தியானம், அப்புறம் இந்த சின்ன குழந்தைகள் அவங்களுடைய பிரசன்ஸ், அதனால்தான் இந்த உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. எப்பவுமே இப்ப குழந்தைங்க பாருங்க, ஏதாவது நீங்க சொல்லுங்க, ஒரு சின்ன குழந்தை 1 year 2 years 3 years குழந்தை அப்படியே உட்கார்ந்து யோசனை பண்றது நீங்க பார்த்துட்டீங்களா? முடியவே முடியாது. பிகாஸ் த சில்ட்ரன் தே லிவ் இன் த மொமெண்ட். அப்போ வாழ்றாங்க, பட் நாட் எல்டர்ஸ். எல்டர்ஸ் ஆல்வேஸ் either they go to past or future. they'll be thinking either past or future but not present. நம்ம தேசத்தோட எதிர்காலம் குழந்தைங்கக்கிட்ட இல்லை, அந்த குழந்தைங்களை பெற்றிருக்கிற அந்த பெற்றோர்கிட்ட தான் இருக்கு. இந்த குழந்தைங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒரு தாட்ஸ் என்ன இருக்கோ, ஒரு ஐடியல் என்ன இருக்கோ, அது அவங்க மேல சொல்லி நீங்க இப்படி வா அப்படி வா சொல்லிட்டு அந்த பசங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை இந்த ஆப்டிடியூட் இண்டிவிஜுவாலிட்டியை மறந்துடுறாங்க. ஒரு திறமைங்கிறது கடவுள் கொடுக்கறது, அது பெத்த தாய் தந்தை கூட கொடுக்கறது கிடையாது. அந்த திறமை அந்த பிராரப்தம் சொல்லுவாங்க. ஜென்மமா அந்த ஒரு சரஸ்வதி கடாட்சத்தோட இருக்கவங்களுக்கு தான் அந்த ஒரு திறமை அது கிடைக்கும். See, I am telling you one thing, everybody is born genius. But nowadays what has happened, and the genius இருக்குல்ல, அது who has maintained his individuality, he is called genius. But in this society, in this environment, நம்ம இண்டிவிஜுவாலிட்டியை காப்பாத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. அதுக்கு விட மாட்டேங்கிறாங்க யாரு? எல்டர்ஸ். த என்வரன்மெண்ட், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன், யூனிவர்சிட்டிஸ், இங்கெல்லாம் போய் அதுக்கு மேலும் கரப்ட் ஆகாம அவன் இண்டிவிஜுவாலிட்டியை காப்பாத்துட்டு வர்றான் பாருங்க, அவன் தான் ஜீனியஸ். ஸோ அப்பா அம்மா குரு இவங்களுக்கு பசங்க எல்லாம் கடமைப்பட்டிருக்கீங்க. நீங்க வாழ்க்கையில என்ன ஆனாலும் சரி, உங்க அப்பாவா அம்மா அவங்களுக்கு நல்லா காப்பாத்துக்கிறது, அவங்கள பாதுகாக்கிறது உங்களுடைய கடமை.
அண்ட் குரு அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி வர்றது உங்களுடைய கடமை. கடமையை செய், பலனை எதிர்பார்க்க. ஸோ அந்த பலனை எதிர்பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் கடமை நல்லா செஞ்சாதான் நீங்கள் நல்ல பலனை எதிர்பார்க்க முடியும். 3 விஷயம் இருக்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது. 1 இளமை, 2 ஆரோக்கியம், 3 நல்ல நேரம். இந்த 3ம் நம்ம இருக்கும்போது தெரியாது, போன பிறகுதான் தெரியும். வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கடவுளை விட, பொண்டாட்டியை விட நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தாதான் நீங்கள் வாழ்க்கையில நல்லபடியாக இருக்க முடியும். நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்றவங்க, எந்த திசையில வர கொண்டு போறவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம புத்திசாலியோட பழகணும், புத்திசாலியோட ஆலோசனை கேட்கணும். அதி புத்திசாலியோட பழகக்கூடாது, அதி புத்திசாலியோட ஆலோசனைகளை கேட்கக்கூடாது. ஏன்னா அதி புத்திசாலிங்க பல யோசனைங்க பண்ணுவாங்க, பல திட்டங்கள் வச்சிருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துல அவங்க பல ஜன்னல்கள் இருக்கும், பல கதவுகள் இருக்கும், எல்லாம் மூடி இருக்கும். ஆனா நேரம் வரும்போது எந்த கதவு தெரியாது, எந்த ஜன்னல் தெரியாது, ஓடி போயிடுவாங்க. அதிகமா தேவைகளை கேட்டு போகாதீங்க, அதிகமா தேவைகளை பின்னால போகாதீங்க, நிறைய பேரை சேர்த்துக்காதீங்க. நிறைய பேரை சேர்த்துக்கிட்டாலும் கஷ்டமாயிடும், அதிகமா தேவைகளை பின்னால போனா கூட கஷ்டமாயிடும். சாங்கிய யோகா கபில முனி எழுதியிருக்கார். சாங்கிய யோகா கபில முனி எழுதுனது 700 years பிஃபோர் கிரைஸ்ட். அந்த சாங்கிய யோகா நான் ஃபாலோ பண்றது கபில முனி. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஆசைப்படு, ஆசைப்படுறத அடையிறதுக்கு வியூகம் பண்ணு, நல்ல விஷயத்தை சேர்க்கிறீ, விஷயத்தை நல்லா சேகரிச்சுக்கோ. நீ விஷயத்தை சங்கிரகிச்ச விஷயத்தை கரெக்டா செயல்பாட்டில் விடு. அப்படி செய்யும் போது அந்த பலன் வருது. அந்த பலனை முதல்ல நீ அனுபவிச்சு மழை காலம் வருது இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நீ வச்சுக்கோ, மிச்சதை கொடுத்து. சாப்பிட்டது உடம்புலயே தங்கிட்டா உடம்பு கெட்டு போயிடும், சம்பாதிச்சதை நாமளே வச்சுக்கிட்டா வாழ்க்கை கெட்டு போயிடும். பணம் சம்பாதிக்க கலைஞனுக்கு தெரியாது, அப்படி சம்பாதிச்சா கூட அதை காப்பாத்திக்க தெரியாது. பொழுதுபோக்கா ஆரம்பிச்சு அதே பொழைப்பா மாறுது. 2 விஷயம்தான், ஒன்னு விளையாட்டு, இன்னொன்னு கலை. பொழுதுபோக்கா ஆரம்பிக்கிறது விளையாட்டு, அப்புறம் அதே பொழைப்பா மாறிடுறது. கலையும் அப்படிதான், டான்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், ரசிச்சு அதே பொழைப்பாற்றது. இந்த பொழைப்பில் இருக்கிறவங்களுக்கு பணம் இருந்தா பொழுது போயிடும், பணம் இல்லைன்னா பொழுது விடிஞ்சாலே கஷ்டம். பணம் இருந்தா உன்னையே உனக்கு தெரியறதில்ல, பணம் இல்லைன்னா யாருக்கும் நீ தெரியறதில்ல. எப்போ கஷ்டம் வரும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கும்போது ஒண்ணுமே தெரியறது இல்லை. யோசிக்கிற சக்தியை துன்பங்கள் வரும்போது தான் ஒரு மூளைக்கு அது ஒரு இது கொடுக்கிற மாதிரி. இன்பத்தையே நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது, கசந்துடும். துன்பங்க இருக்கோ, இருந்துதான் ஆகணும். அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம், பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம். காலம் பேசாது, என்ன அதிசயம், எல்லாவற்றுக்கும் காலம் தான் பதில் சொல்லும். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணலன்னு சொன்னா நம்மளோட முட்டாளங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வாய்ப்புகள் சில பேருக்கு தானா வரும், அது ஆண்டவருடைய அருள். அப்படி வரலன்னு சொன்னா நாம வாய்ப்புகளை தேடி நாமளே வாய்ப்புகளை உண்டாக்கிக்கணும். அந்த வாய்ப்புகளை மற்றவங்களை வயிற்றுல அடிக்காம, மற்றவங்களுடைய வாய்ப்பை பறிக்காம, நாணயமா நேர்மையமா நம்ம வாய்ப்பை சம்பாதிச்சு உழைச்சா என்னைக்குமே நல்லா இருப்போம். எந்த தொழிலாகட்டும், அந்த தொழில முன்னுக்கு நல்ல பணம் சம்பாதிச்சு பேர் ஒரு ரெப்புடேஷன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம பாதி நாள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கஷ்டப்படுறோம். செகண்ட் ஹாஃப் அந்த சம்பாதிச்ச பேரு புகழ் பணத்தை காப்பாத்துறதா. புத்திசாலி எல்லாமே போறதா காப்பாற்றணும் சொல்லி ரொம்ப ட்ரை பண்ண மாட்டான். ஏன்னா பேரு புகழுங்கிறது மணல்ல வீடு கட்டுற மாதிரி, வீடு கட்டும் போது அப்படியே கட்டிடுறோம். அது பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் பாதுகாப்பீங்க? ஜனங்களோட பாதுகாக்கலாம், யாரை தட்டிடுறாங்க அப்படிடுறாங்க சொல்லி காத்தடிச்சா, மழை அடிச்சா, நல்லா உழைச்சவங்க எல்லாமே முன்னேற முடியாது.
நல்லா உழைச்சவங்கெல்லாம் வெற்றி அடைய முடியாது. எல்லாருமே பெரிய வெற்றி அடையணும், நல்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் சொல்லதான் வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் வந்து அதை அடைய மாட்டாங்க. ஸோ வெறும் முயற்சியால உழைப்பால மட்டும் வந்து இல்லை, நமக்கு வந்து ஆண்டவனுடைய அருள் அது இருக்கணும், நம்மளுடைய நல்ல ஒரு எண்ணம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். வாழ்க்கைங்கிறது ஒரு பகல் கனவு. பகல் கனவு. வாழ்க்கையில எத்தனையோ படிகள் இருக்கு. மரணம் வந்து எந்த படியில வரும்னு சொல்லி தெரியாது. அடுத்த படியிலேயே எங்களுடைய மரணம் அப்படியே நடிச்சு போயிட்டே இருக்கணும். மனுஷனுக்கு வந்து ரொம்ப துன்பம் கொடுக்குற விஷயமே ரெண்டு, கம்பேர் பண்ணிக்கிறது. அவன் மாதிரி தான் இருக்கணும், இவன் மாதிரி தான் இல்லை, திஸ் திங். அதுல தான் பொறாமை, ஜெலசி, பேராசை எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இன்னொன்று வந்து எதிர்காலத்தை பற்றி எப்பவுமே கவலைப்படுறது. ஐயோ இப்படி ஆச்சுன்னா இப்படி ஆச்சு. இந்த ரெண்டு தான் மனுஷனுடைய ஒரு சந்தோஷ நிம்மதிக்கு அழிவுக்கே காரணம். இங்கே இருக்கிறத நாளைக்கு பற்றி நாம திங்க் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு நாம விட்டுடுறோம், நாளைக்கு என்ன ஆக போதோ நாளைக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நாம இருக்கோம்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் எஸ்டர்டேஸ் டீட்ஸ். நேற்று நாம என்ன செஞ்சனோ அதோடைய பலன் தான் இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம என்ன செய்யறோமோ அந்த பலன் நாளைக்கு அனுபவிக்க போறோம். சோ நாளை எங்க இருக்கு? நம்ம கையில தானே இருக்கு. நாளைக்கு ஃபியூச்சர் பத்தி நம்ம கையில எதுவே இல்லை, அதை கவிட்டே பண்ணக்கூடாது. நாளைக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கு வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டு போனாலே போதும். நாளைக்கு நாம எப்படி இருக்க போறோம் சொன்னா இன்னைக்கு நாம நல்லது செஞ்சா நாளைக்கு எப்ப நல்லதா இருக்கு. ஏத்துன பேனர் எல்லாம் இறக்கிதான் ஆகணும், ஒட்டுன போஸ்டர் எல்லாம் கிழிச்சுதான் ஆகணும், மேலே போனவன் எல்லாம் கீழே இறங்கிதான் ஆகணும். இப்ப நான் மேலே இருக்க ஒரு நாள் நான் கீழே இறங்கத்தான் போறேன். அது விதி, நேச்சர். இது நிரந்தரமானது கிடையாது. எது நிரந்தரது? மனிதனா வாழணும். 10 பேருக்கு நாம வந்து உதவி செய்யறோமோ இல்லவோ உபதிரவமா இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை, நம்ம தகப்பனார்களை, நம்ம பொண்டாட்டிகை, நம்ம மக்கள், நம்ம பசங்களை நல்லா பார்த்துக்கணும். சமுதாயத்தில் ஒருவர் நல்ல மனிதனா வாழ்ந்து போயிடும். எந்த உச்சிக்கு நம்ம போனா கூட வாழ்க்கையில வந்து நம்ம சாதனை செய்யணும் சொன்னா கீழே இறங்கிதான் வரணும். மறுபடியும் போகணும். உச்சியில போயிட்டோம், உச்சியிலே இருந்தோம் சொன்னா, உச்சிலேயே நம்ம இருக்கோம் சொன்னா காணாம போயிடுவோம். சாதனை பண்றதுக்கு கீழே வரணும். வாழ்க்கையும் அப்படிதான் இறங்கி மேலே போறதா வாழ்க்கை. அது சந்தோஷமா செய்யணும். சந்தோஷம்ங்கிறது ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் காட் அப்படி யாரும் சொல்லல, பீஸ் இஸ் காட்னு சொல்றாங்க. சந்தோஷம் சொல்றது எப்படி சொன்னா வந்துட்டு போறது. பீஸ்ங்கிறது எப்பவுமே நிலையா நிற்கிறது. சோ அந்த பீஸை இங்கதான் நம்ம போகணும். வாழ்க்கையில நல்லா இருக்கணும் சொன்னா இளமை காலத்துல நல்லா உழைக்கணும். அப்போதான் வாழ்க்கையில வந்து நல்லா இருக்க முடியும். முதுமையில வந்து ஆரோக்கியமா இருக்கணும் சொன்னா பிஸியா இருக்கணும். ஸோ எப்பவுமே வந்துட்டு பிஸியா நம்ம உடம்பை வந்து நம்ம பிஸியா வச்சுக்கிட்டா உடம்பு நல்லா இருக்கும். அண்ட் மனசு தானா பிஸியா இருக்கும். அது வந்து கட்டுப்படுத்தாதான் நல்லா இருக்கும். அந்த மனசை கட்டுப்படுத்துறதா தியானம் அதெல்லாம் வந்து சொல்றது. அது மனசை வந்து கட்டுப்படுத்து நல்ல திசையில கொண்டு போறதுக்கு. மனசு விட்ட வழியில போனா அது வந்து அவ்வளவுதான். ஏன்னா மைண்டுக்கும் பாடிக்கும் கனெக்ஷன் இருக்கும். மனசு கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போகும், உடம்பு கெட்டு போச்சுன்னா மனசு கெட்டு போகும். கட்டுப்பாடு இல்லாத மனிதன் எதையுமே சாதிக்க முடியாது. கட்டுப்பாடு இல்லாத மனம் எதுவுமே சாதிக்க முடியாது. இந்த எக்ஸ்ட்ராங்கிற வார்த்தை வந்து அது ஒரு மந்திரங்க. அந்த எக்ஸ்ட்ராங்கிறத நம்ம கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள். எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது, எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா தூங்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா புகழக்கூடாது, எக்ஸ்ட்ரா திட்டக்கூடாது, எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பண்ணக்கூடாது. எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரால வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குங்க. அது வயசாக ஆக எக்ஸ்ட்ரா உப்பு சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா சுகர் சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா நடக்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில ரொம்ப 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 சந்தோஷமான மாதிரி இருக்கும். Be away from 4 white food materials: salt, sugar, tablets, rice. ஒயிட் மெட்டீரியல் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பால், நெய், தயிர். 40க்கு மேல 20க்கு மேல 15 ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே டயட் எல்லாம் பண்ணிட்டு டிப்ரெஷன் வந்துடும். எங்க ஜெனரேஷனுக்கு நான் சொல்லிக்கணும். ஃபுட் வந்து டயட் பண்ணிட்டு இந்த டிப்ரெஷன் வந்துடுங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நல்லா சாப்பிடணும். சாப்பாடுல கோழி ஆகாது, கஜினுக்குங்க. பட் 40+, 50+ சொல்றேன். ஆல் திஸ் ஒயிட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் அவாய்ட் பண்ணா ஹெல்த் நல்லா இருக்கும். பட் இன்ஜினுக்கு ஒரு ஆயில் போடணும் இல்லையா? மிஷின் நல்லா இருக்கும். பட் ஆயிலுக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் எப்பவுமே வந்து நடக்கும்.
டெஃபினட்டாக இது செய்யலாம் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட் எப்பவுமே இருக்கணும். நெகட்டிவ் தாட் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு பாசிட்டிவ் தாட்டை வந்து வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னேறலாம். வாட் யூ திங்க் யூ பிகம். நீ என்ன யோசிக்கிறியோ நீ அதே ஆக. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் விட்டுடுங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நல்லா இருக்க போறேன், எனக்கு நல்லதே நடக்கும், என்னை சார்ந்தவருக்கும் நல்லதே நடக்கும். நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வந்து வரும். நல்லவனா இருக்கணும், ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. நல்ல எண்ணத்தோட நல்ல மனத்தோட எல்லாரும் நல்லா இருக்கணும் அங்கிற ஒரு நல்ல உணர்வோட நல்ல உள்ளங்களோட சேர்ந்து எந்த வேலை செஞ்சா கூட அதுக்கு ஆண்டவன் துணை இருப்பான். அந்தஸ்து வந்துட்டு நாம தேடி போக கூடாது, அது தானா வரணும். நம்ம சமுதாயத்துக்கு வந்து உணர்வு பூர்வமா நாம ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் சுயநலம் இல்லாம ஒரு நல்ல காரியங்கள் நம்ம செஞ்சோம்னா அந்தஸ்து மரியாதை தானா வரும். நேர்மை, நாணயம், சுயநலம் இல்லாம இதெல்லாம் இருந்தாதான் தைரியம் வரும். அந்த தைரியம் வந்த பேரும் புகழும் தானா வரும். Many people don't believe miracles. Miracles do happen. See, an ordinary bus conductor sharing a desk with the greatest living legends is a miracle. Miracles do happen. நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.